பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானியர்களுக்கான அனைத்து வகை விசா சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசாக்கள் வரும் 27ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கான மருத்துவ விசாக்கள் 29ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் விசா காலம் முடிவடைவதற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் விரைவில் நாடு திரும்ப வேண்டும் என்று கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் 24 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அனைத்து மாநிலங்களிலும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களையும் நாளைக்குள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. சிகிச்சைக்காக பாகிஸ்தானிலிருந்து மருத்துவ விசாவில் வந்து சிகிச்சை பெற்று வருவோர், அவர்களுடன் தங்கியிருப்பவர்கள், ஆட்டோமொபைல் தொழில் சார்ந்தவர்கள் என்ற வகையில் சுமார் 500 பேர் வரை தமிழகத்துக்கு வந்து செல்வதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். இவர்களை நாளைக்குள் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சிகிச்சையில் உள்ளவர்களை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் டாக்டர் பரமேஸ்வரனின் உடல்நிலை குறித்து அவர் மனைவியிடம் தொலைபேசி வாயிலாக விசாரித்ததாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி டாக்டர் பரமேஸ்வரன் மேல் சிகிச்சைக்காக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் பரமேஸ்வரனின் மனைவி டாக்டர் நயன்தாராவிடம் தொலைபேசியில் பேசியதாக கூறியுள்ள அவர் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்ததுடன் தமிழ்நாடு அரசு மூலம் தேவைப்படும் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்ததாக குறிப்பிட்டுள்ளார்.